நண்பர்களே, சம்பவம் ஆயிடுச்சு. என்ன சம்பவம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சம்பவம் இல்லை, 2 சம்பவம் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு சம்பவம் வந்து ஒரு சவாரிக்கு வந்து ஒரு பொண்ணு வந்துச்சு. அது பிரச்சனை இல்லை. ரோலக்ஸ் அவன் பேரு டில்லி. வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். ஓகே, இன்றைக்கி 30 days 50K சேலஞ்சில் டே 12. டைம் பார்த்தீங்கன்னா 9:31 ஆகிடுச்சு. எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பல்லாவரம் ஹெச்பி பெட்ரோல் பங்க்கில் கேஸ் போட வந்திருக்கோம். அங்கே பாருங்க, முன்னாடி ஃபுல்லாக ஒரு 10 ஆட்டோ இருக்கும். ஒரு 10 ஆட்டோக்கு பின்னாடி தான் நம்ம இருக்கோம். கேஸ் போட போகிறோம். போட்டு தான் ஆன் பண்ணோம். கிட்டத்தட்ட ஒரு 10 ஆயிரம் நினைக்கிறேன். சரி, ஓகே கைஸ், பாய். நண்பர்களே, கேஸ் வந்து போட்டாச்சு. எவ்வளோக்கு போட்டுருக்குன்னா 320 ரூபாய்க்கு, 332 ரூபாய்க்கு அடிச்சு 2 ரூபா வாங்கலை, 330 ரூபா வாங்கிட்டாங்க. டைம் பார்த்தீங்கன்னா 10 ஆகிடுச்சு, 10 ஆக போகுது. இன்னும் ஒரு 2 நிமிஷம் கம்மியாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 25 நிமிஷம் ஆயிடுச்சு. அதான் ½ hour கிட்ட ஆகிடுச்சு கேஸ் போட. இதுக்கப்புறம் தான் நம்ம வந்து 10 தான் டைமு, 10 டைம் வச்சுக்கலாம். 10லேருந்து எத்தனை மணி வரைக்கும் ஓட்ட போகிறோம், எவ்வளோ சம்பாதிக்க போகிறோம், அதை பற்றி தான் டீட்டெயிலாக வரும். ஓகே கைஸ். நண்பர்களே, சம்பவம் ஆயிடுச்சு. என்ன சம்பவம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சம்பவம் இல்லை, 2 சம்பவம் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு சம்பவம் வந்து ஒரு சவாரிக்கு வந்து ஒரு பொண்ணு வந்துச்சு. அது பிரச்சனை இல்லை. வந்தவங்க வந்து 234 ரூபா யூபரில், 234 தான் அமௌண்ட்டு. 234 ரூபா அமௌண்ட்டு. அவங்க வந்து 334 ரூபா அனுப்பிச்சு, 100 ரூபாய் எக்ஸ்ட்ரா அனுப்பிச்சிட்டாங்க. எனக்கு வர மோஸ்ட்டில் நான் வந்து பார்த்தேன், என்ன 100 ரூபா எக்ஸ்ட்ரா அனுப்பிச்சிக்கிறீங்க. ஐயோ சாரிங்க, நீங்கள் ரிட்டன் அனுப்பிச்சிட்றீங்களா அப்படின்னாங்க. நான் ரிட்டன் அனுப்பிட்டு வெயிலே வந்துச்சுங்களா, ஃபோனு ஃபுல்லாக ஹேங் ஆகிடு, ஆஃப் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரம் அங்கேயே ஆன் ஆகுது, ஆஃப் ஆகுது, உள்ளே போகுது, வெளியே வருது, அப்படியே ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் எப்படியோ ஒரு 20 நிமிஷத்துக்கு மேலே அந்த அமௌண்ட் அவங்களுக்கே அனுப்பிச்சிட்டோம். சம்பவம் நம்பர் 2 என்ன ஆச்சுங்கன்னா, சரி பசிக்குது, கரெக்டாக குரோம்பேட்டு வைஷ்ணவ காலேஜுக்கு அந்த ரோடு, வைஷ்ணவ காலேஜ் ரோட்டில் ஒரு தாத்தா வந்து தள்ளுவண்டி கடை போட்டிருக்காரு. சரி, நல்லா தள்ளுவண்டி கடை மேக்ஸிமம் எல்லா இடத்துலையும் ஓரளவுக்கு பரவாயில்ல, நல்லா தான் இருக்கும். சரி, இங்கேயும் அதேமாதிரி தான் இருக்கும்னு நினச்சி போய் வாங்கினேன். சாப்பாடு 50 ரூபாவும் சாப்பாடு வச்சார். சாப்பாடும் ஓரளவுக்கு கம்மியாக தான் வச்சார். பொரியல் வந்து அவரைக்காய் வச்சார், வேறு எதுவும் இல்லை. சாம்பார் ஊற்றினார். அது அவருக்கு சாம்பார், எனக்கு வந்து அது ரசம் மாதிரி இருந்துச்சு. அதில் ஒன்றுமே இல்லை. ஒரு எதனா காய்கறி இருக்குல்ல, சாம்பார்னாலே எதனா காய்கறி இருக்கும், இல்லை பருப்பு இருக்கும், அந்தமாரி இருக்கும், எதனா ஒன்று. இல்லை எதுவுமே இல்லை, வெறும் தண்ணி மாதிரி இருந்துச்சு. சரி, முட்டை வாங்கலாம் அப்படின்னு முட்டை வாங்கினேன். முட்டை எவ்வளோன்னு தெரில. முட்டை வாங்கி சாப்பிட்டேன். முட்டைக்கு முட்டை கூட ஒரு மாதிரி குழம்பு மாரி ஏதோ குத்தாக்க, அதுவும் நல்லா இல்லை. அதுக்கடுத்தது கொஞ்சம் நேரம் போட்டு ரசம் வாங்கினேன். ரசம் வந்து ரசம் மாரி இல்லை, தண்ணி மாதிரி இருக்குது. சரி, அப்படி இருக்கே, சரி மீன் விற்றாங்க. மீன் வாங்கி வச்சு சாப்பிட்லான்னு சாப்பிட்டா, மீன் வந்து ரொம்ப குட்டி மீன், எவ்வளோன்னே தெரில. சாப்பாடு 50 ரூபான்னு மட்டும் தெரியுது. மீன் வந்து 30 ரூபான்னு சொன்னார். இன்னொருத்தர்கிட்ட, என்கிட்ட சொல்ல 30 ரூபான்னு, இன்னொருத்தர்கிட்ட 30 ரூபான்னு சொன்னார். 50, ஒரு 30, 80. முட்டை ஒரு 15 தான், எல்லாத்துலேயும் 15 விற்கிறாங்க. 95 தான் ஆச்சு. அவர் என்கிட்ட 100 ரூபா வாங்கிட்டார். எதுவுமே நல்லா இல்லை. முட்டை மட்டும் நல்லா இருந்துச்சு, ஆனால் முட்டை கூட வச்சு கிரேவி கூட நல்லா இல்லை, குழம்பு அது கூட நல்லா இல்லை. ரசம் தண்ணி மாதிரி இருந்துச்சு, சாம்பார் ரசம் மாதிரி இருந்துச்சு, அப்பளமும் இல்லை, ஒரு வாயில் வேறு மாதிரி வருது. அதனால் நான் சாப்பிட்டதுலேயே ரொம்ப ஒஸ்ட்டான ஒரு தள்ளுவண்டி கடைனா அதுதான். நான் டெய்லி தள்ளுவண்டி கடைலாம் சாப்பிடுவேன். எப்போனா ஒரு வாட்டி தான் ஹோட்டலில் சாப்பிடுவேன், கடைங்க இல்லாத பட்சத்தில் தான் ஹோட்டலில் சாப்பிடுவேன். எல்லா தள்ளுவண்டி கடைலையும் 50 to 60 இல்லை 70 சாப்பாடு, அதுக்கேற்ற மாரி இருக்கும். குழம்பு, மீன் குழம்பு, சிக்கன் குழம்பு, இந்த மாதிரி இருக்கும். ப்ளஸ் அப்பளம், பொரியல், 2 பொரியல் வைப்பாங்க, அப்பளம் வைப்பாங்க, வேறுனா கூட்டு மாரி எதனா ஒன்று வைப்பாங்க. இங்கே எதுவுமே இல்லை. 100 ரூபா ஆயிடுச்சு. அதுக்கு நான் வெளில பிரியாணி சாப்பிட்டு போயிடுவேன். நேற்று சர்வீஸ் சென்டருக்கு போயிட்டு வர வழியில் பிரியாணி சாப்பிட்டேன். சரி, நேற்று தான் பிரியாணி சாப்பிட்டுமே, இன்றைக்கும் சாப்பிடக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு தான் நான் சாப்பிடல. இல்லை, நான் பிரியாணி சாப்பிட்டு இருப்பேன். காசு இதுவெல்லாம் நான் பால் மாற மாட்டேன். டெய்லி ஒரே ஃபுட்டு சாப்பிடக்கூடாது, அதில் பிரியாணி வேறு எடுத்துக்கூடாது டெய்லி.
பிரியாணி அளவுக்கு சாப்பாடு எடுத்துக்கலாம். பிரியாணி இப்போ ஒரு பிரியாணி, இந்த பக்கம் ஒரு பிரியாணி, இந்த பக்கம் ஒயிட் சாப்பாடு 2 இருக்குது. பிரியாணியில் இருக்கிற பீஸை வந்து நம்ம வந்து ஆயில் கம்மியாக போட்டு தவா ஃப்ரை மாரி பண்ணி சாப்பிட்டா இதில் இருக்கிறது வேறு ப்ரோட்டீனு, அதில் இருக்கிறது வேறு ப்ரோட்டீன். ஏன்னா அது ரொம்ப பிரியாணியில் ஆயில் அது இதுன்னு போட்டு செய்வாங்க, கேலரிஸ் அதிகமாக இருக்கும். ஆனால் இதில் வீட்டில் செய்கிற சாப்பாடு, வீட்டில் செய்கிற தவா சிக்கன், அதாவது எண்ணெய் லைட்டாக போட்டு மசாலா போட்டு குக் பண்ணால் செம்மையாக இருக்கும் ப்ரோட்டீன். அதுக்காக தான் நான் வந்து யோசிக்கிறேன், நாலுலேருந்து வீட்டிலே இருந்து சாப்பாடு எதனா செஞ்சு எடுத்துகிட்டு வந்துடணும். ரொம்ப வெறுப்பாக இருக்குது. சரி, ஓகே. இது வரைக்கும் நம்ம எவ்வளோ ஓட்டியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 மணி ஆக போகுது. ரேபிட்டோவில் ஒரு 439 ரூபா. நான் இது யூபரில் வந்து 234 ரூபா. 4 அது ஒரு 2 6 ஒரு 650 அவ்வளோ தான் ஓட்டியிருக்கோம். ஈவினிங் மேலே தான் கொஞ்சம் ஆட்டோ வரும், சவாரி வரும்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். ரொம்ப வெறுப்பாக இருக்குது காலிலேருந்து. காலையிலேருந்து ரொம்ப சவாரி கம்மி தான். அதனால தான் அந்த பொண்ணுக்கிட்ட ஒரு 20 நிமிஷத்துக்கு மேலே சரி வாங்க ஏடிஎம் பக்கத்தில் இருந்தால் போயிட்டு எடுத்து கொடுத்துட்றேன்னு. இல்லை பரவாயில்ல, நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்ச்சு. ட்ரை பண்ணி அனுப்பிச்சி விட்டாச்சு. எப்படி ஒரு ஐயா அவங்க தப்பாக அனுப்பிச்சிட்டு நம்ம ஃபோன் நல்லா இருந்தால் பரவாயில்ல, நம்ம ஃபோனே ரொம்ப கோளாறு கொடுக்கும் அப்பப்போ. அதனால தான். சரி, ஓகே கைஸ், பை. வீடியோ சரியாக எடுக்க முடியல, சவாரி வந்ததால். ரேபிட்டோவில் பார்த்தீங்கன்னா 2260, யூபரில் பார்த்தீங்கன்னா 415, கை சவாரி பார்த்தீங்கன்னா 200. மொத்தமாக பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஆச்சுன்னா 2875 மைனஸ் 430 100 சாப்பாடு, 330 ரூபா கேஸ், 2445 ரூபா போயிடுச்சுன்னா மீதி வந்து 29,852 ரூபா தான் இருக்குது. முடியும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ்.